ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இன்றைக்கி மதியம் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத நான் இப்போ வீடியோ எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி காலையில் நான் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். காலையில் என்ன சாப்பிட்டேன்றதையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ மத்தியானம் என்ன சாப்பிட போகிறேன்றதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட நைட் என்ன சாப்பிட போகிறேன்றதும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்பப்போ நான் சாப்பிட்றேன். நடுவில் வேறு எதுவுமே சாப்பிட போகிறதில்ல. காலையில் சப்பாத்தி சாப்பிட்டேன், ஒரு ஜூஸ் குடித்தேன். மதியம் கருப்பு கவுனி கஞ்சி. அடுத்து நைட் ஓட்ஸ், மைண்டில் ஓட்ஸ் வச்சுருக்கேன். அதனால் அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கு நடுவில் நான் காலையில் ஒரு டீ சாப்பிடுவேன், சாயந்தரம் ஒரு டீ சாப்பிடுவேன். காலைல ஒரு கிளாஸ் டீ எடுத்துக்கிறது அது நிறுத்த முடியல, அது எடுத்துப்பேன். ஆனால் ஈவினிங் நான் டீ எடுத்துக்கிறதுக்கு பதில் விமன்ஸ் ஹார்லிக்ஸ் எடுத்துப்பேன், ஒரு கிளாஸ் எடுத்துப்பேன். அவ்வளோதான். இதுதான். நடுவில் எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட போகிறதில்ல, வேறு எந்த ஹெவியான ஃபுட்டும் சாப்பிட போகிறதில்ல, நான்வெஜ்ஜும் சாப்பிட போகிறதில்ல. இது எவ்வளோ தடவை ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல, ஆனால் நான் முயற்சி எடுத்து இப்போது ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம் வாங்க, இப்போ கஞ்சி பார்க்கலாம். இது பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி கஞ்சி போல் நான் வெந்துக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், பவுட்ரு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பொடிசாக பவுட்ரு பண்ணியிருக்கேன். பவுட்ரு பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதில் வெந்தோடனே கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுவேன். அடுத்தது ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுவேன். அடுத்தது நாட்டு சக்கரை போடுவேன். ஒரு 1/4 கிளாஸ் மில்க்கு. ஏன்னா மில்க்குன்றது இப்போ நம்ம டீயே எதுக்கு ஸ்டாப் பண்ணுறேன்னா, மில்க்கு சேர்ந்து சாப்பிடக்கூடாது, நிறைய மில்க் எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு. இது பசும்பாலுன்னா பரவாயில்ல, எடுத்துக்கலாம். கவர் பால் இல்லை, அதனால் ஒரு 1/4 கிளாஸ் எடுத்துக்கலாம் போதும். அது கூட எதுக்கு எடுத்துக்கலான்னா, இந்த கஞ்சி நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காக, நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காக நான் மில்கை ஒரு 1/4 கிளாஸ் எடுத்துக்கலான்றேன் நான். இப்போ இதோ இங்கே பாருங்கள், பொடி பண்ணி இதோ நல்லா தூள் பண்ணினேன். இதோ இந்த அளவுக்கு நான் தூள் பண்ணிக்கிட்டேன். கருப்பு கவுனி அரிசியை தூள் பண்ணிக்கிட்டேன். இதோ கஞ்சி ரெடி ஆகிட்டோடனே இந்த கஞ்சி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நடுவில் நான் வேறு எதுவும் சாப்பிட போகிறதில்ல.